வளமுடனம்மா. வாழ்க கே- கேக்குதுங்களாம்மா? கேக்குதம்மா கேக்குதம்மா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்குமா எழுந்தள்ளி சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பான ஒரு துரிய நவத்தை நடத்திய பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் மற்றும் இந்த இணைய வழியில் இணைந்துள்ள நார்வே பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி காலை வணக்கத்தோடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுக்கினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு மகரிஷி மனமே மயங்காதே. முதல்ல மகரிஷி கவியோடே நம்ம ஆரம்பிக்கலாம். மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே, மறைகள் எல்லாம் விரித்து உணர்த்தும் உண்மை ஈதே. மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும் மனத்தினது ஆதி நிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன் முனைப்பு அற்றால் மறை முடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே. அப்ப அந்த ஆதிங்கிற தெய்வம் தான் அறிவு, மனம், இந்த மூணு மறைப்பொருட்களாகும். இப்படித்தான் இருக்குது. நம்ம எடுத்து காட்டவும் முடியாது, அது சொல்லவும் முடியாது, அதை மறுத்து கூறவும் நம்மளால முடியாது. புலன்களுக்கு எட்டாம மறைவாக இருக்கிற இந்த மறைப்பொருட்கள் தான் இந்த மூணு மெய்ப்பொருள் தான். இந்த மூன்றும் ஒன்றே தான். ஆனா அதன் நிலைகளை வித்தியாசப்படுத்தி கூறும்போது வார்த்தைகள் தான் மாறுது. மறை எனப்படும் அனைத்து வேதங்களும் விரிவாக உணர்த்தும் உண்மை மூன்றும் ஒன்றே என்பதுதான் மனித மனமானது தன் அளவில எல்லை கட்டி குறுகி குணங்களாகி பழகி அவற்றில் கட்டுண்டு இருக்குது. எல்லை கட்டுகிற தலையை நீக்கி மனசை விரிச்சு தனது மூலமாகி ஆதி நிலைய அறிய வேணும் என்ற எண்ண எழுச்சி மனிதர்கள் ஏற்படுவது இயல்புதான். அப்ப தனது மூலத்தை அறிந்து அனுபவிப்பதுதான் மனித பிறவியின் நோக்கம். அப்ப மனம் உடலை கடந்து விரிந்தோ அல்லது மனதை இயக்கும் உயிரில் ஒடுங்கியோ இருந்து பழகி தன் முனைப்பு நீங்குமேயானால் ஆதி நிலையான அந்த இறை முனைப்பு மலரும். அப்ப மனம், அறிவு, ஆதி ஆகிய மூன்றும் ஒன்றுதான். தன் முனைப்பில் உலகியல் பற்றுக்கள் இயங்குவது, இறை முனைப்பில் அமைதி அடைவதும் மனித மனம்தான் ஆகும். அப்ப அந்த மனித மனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த மனசை உள்ளடக்கி உயிரில ஒடுக்கி அதன் மூலமான மனிதனோட உண்மைகளை உணரக்கூடியதுதான் யோகம்னு சொல்லுவாங்க. இதனை அறிய உடம்பை கொண்டு வெளிப்படையாக செய்தால் அதனை யாகம்னு சொல்லுவாங்க. யோகம் என்றால் ஒடுக்கம் உட்புறமாக செய்யறது, யாகம்னா படர்க்கை வெளிப்புறமாக செய்யறது. தடம் என்றால் உடம்பு. ஒரு தத்துவத்தை விளக்க நம்ம உடம்பை கொண்டுதான் செய்கின்ற வெளிப்புற செயல்கள் அனைத்தும் தடங்கா மாறிடுச்சு. அப்ப மனம் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து அதனால பெற்ற புலன் உணர்வுகளை இன்பம், துன்பம், அமைதி என்ற மூன்று நிலைகளில் எல்லை கட்டி நின்று உடலின் தேவைகளை உணர்ந்து முடிக்கின்ற அளவில் அன்னமய கோஷமாக அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மனம் உடல் தொடர்பில் உணர்ச்சி வயப்பட்டு அனுபவங்களால் உடலில் உள்ள ஞான கர்மேந்திர கருவிகளை அழுத்த பதிவுகளை பெறும்போது படர்க்கை நிலையில் தன் தகைமை மறந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற அருகுணங்கள்ல நடுமணமாகி மனிதனிடம் மனோமய கோஷத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மனமானது படர்க்கை நிலை ஒளிந்து உயிராற்றுல ஒடுங்கி தன்னை அறியும் நுண்மான் நுழைக்குள்ள நிலையே பிராணமய கோஷமாகும். அப்ப இந்த நிலையே தான் யோகத்தோட முதல் நிலையாகும். அதாவது குண்டலினி யோகத்துல முதலில் தரப்படுகின்ற ஆக்கினி தீட்சை எடுத்துக்கிட்டு பின் சாந்தி, துரியம், துரியாதீதம் என இத்துறையில் மென்மேலும் உயர்கின்றவர்கள் தான் யோகிகள்னு நம்ம சொல்றோம். அப்ப மனம், உடல், உயிர் அந்த தொடர் இயக்க ஒழுங்கமைப்பை உணர்ந்து உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும் அதற்கு பேரியக்க மண்டல உள்ள இயக்கங்களுக்கும் உள்ள தொடர்பை அதற்கு காரணமான பரமாணு முதல் பெருங்கோள்கள், நட்சத்திரங்கள் வரை அவற்றோட தெய்வீக ஒழுங்கமைப்பையும் உணர்ந்து பேரியக்க மண்டலம், தோற்றம், இயக்கம், விளைவுகள் இவற்றை உணர்கின்ற போதுதான்
அது விஞ்ஞானமய கோஷத்துல இயங்குது. அப்ப மனம் என்ன பண்ணுது? தன் இயக்கங்களை எல்லாம் ஒழித்து, எல்லா இயக்கத்துக்கும் மூலமான அந்த இறைநிலையோட இணைந்து, நிறைபேரடைந்து, மெய்ப்புணர்வு பெறும்போதுதான் அது ஆனந்தமய கோஷமாக நிறைவு பெறுது. இப்ப எப்படி ஒரு வெறி கொண்ட யானைய கூட ஒரு அடக்கி விடலாம். ஆனா மனச அடக்க முடியுமான்னா, அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஆனா ஞானி எப்படி பண்றான்? மனச சுலபம் வென்று அத அடக்கி விடுறான். அதுதான் குதம்பை சித்தர் ஒரு 2 வரி கவியில சொல்லுவாரு. "உச்சிக்கு மேற்சென்று உயர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பதிக் கேதுக்கடி குதம்பாய் இச்சிப்பதிக் கேதுக்கடி." அதாவது ஞானி வந்து பரம்பொருளோட மேல் நாட்டம் கொண்டு அந்த நினைவோடே இருக்கிறானாம். அவனுக்கு புற உலக பற்றி எந்த கவலையும் கிடையாது. அக உலகத்துல தன்னை மறந்து காணப்படுறான். அப்ப இயற்கை காட்சியின் ஓவியம் ஒருவன் வந்து வாங்க போனானாம். வாங்க போயிட்டு என்ன பண்ணான்னா, அந்த ஓவியம் என்ன விலைங்கிறது அங்க பேரன் பேசுறான். விற்பவனுக்கும் வாங்குவதற்கும் உள்ள தொடர்பு அந்த ஓவியத்தோட விலையில தான் இருக்கிறான். ஆனா அத பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, அந்த ஓவியத்துல ஒளிந்திருக்கிற அழக ரசிச்சுட்டு இருக்கானாம். அப்ப அந்த ஓவியத்துல அவ்வளவு அழகான வடிவம் அதுல செதுக்கப்பட்டிருக்கு. அப்ப அத போலதான் நம்மளும் பிரபஞ்சத்தை ரசிக்க தெரிந்தவன் தான் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். அப்போ உலக விவகாரங்கள்ல கட்டுண்டவன் என்ன பண்றான்? இயற்கையை ரசிக்க தெரியாதவன் தான். ஏன்னா நம்ம அந்த பரம்பொருளோட ஒன்றி போனோம்னா, அதை நம்ம ரசிக்க என்னங்கிறது நமக்கு தெரியலாம். அதுக்குதான் நம்மளுக்கு சுவாமிஜி நிறைய உயர்நிலை தவம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப அததான் தாயுமானவர் பாடுறாரு. சொல்லால் மனத்தால் தொடராக சம்பூரணத்தின் நில்லா நிலையாய் நிலை நிற்பது எதனாலோ அப்படின்னு அவர் பாடுறாரு. அப்ப ஏதாவது சொல்லால் மனதால நம்ம எல்லாத்தையுமே அந்த சம்பூர்ணத்தோட நிலையை தான் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ முழுமையில ஆள்கின்ற போதுதான் தெய்வீக தன்மையான அந்த உணர்வை நாம பெற முடியும். முழுமை என்பதுதான் என்ன? பூரணமும் சூன்யமும் தான். ஆனால் அதுக்குத்தான் எல்லாமே இருக்கிறது. சூன்யமாக இருப்பதுதான் சித்தவெளி. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதைத்தான் வளம்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி ஒரு இடத்துல கூட சொல்லிருப்பியா, பேராற்றல் பேரறிவு வளம் நான்கும் பெருவெளியே தெய்வம்னு சொல்லுவார் இல்லையா? பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நிறைந்த பெருவெளியே தெய்வம்னு சொல்லுவார் பாருங்க. அப்ப அது அவ்வளவு வளம் அதுல நிறைஞ்சிருக்குது. அப்ப இயற்கையானதும் எப்போதுமே வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால அது இன்னும் என்றைக்குமே புனிதமா தான் இருக்குதாம். மனிதன் தனது எண்ணத்தோடையும் சொல்லாலையும் செயலாலையும் தான் தன்னை புதுப்பிச்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கான். அப்போ முழுமையான வாழ்க்கைங்கிறது என்னது? எளிமையானது என்று ஞானிகள் கூறியதுல இல்லாம அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. எனவேதான் அடிப்படை தேவைகளை மட்டும் அளவோடு அனுபவித்தல் தான் மகிழ்ச்சியோட உச்சகட்டம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம சுவாமிஜியே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எவ்வளவு வசதியெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருந்து சுவாமிஜி கடைசி வரைக்கும் எளிமையா தானே வாழ்ந்திருக்காங்க. எளிமையா வாழ்ந்திருக்காங்க. எல்லாமே எளிமையா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயல் கல்பம், தவத்துல இருந்து எல்லாமே நம்ம ஈஸியா பண்ற மாதிரியே கொடுத்திருக்காங்க. எளிய முறையில. அப்ப அவங்க வாழ்க்கையே அந்த எளிய முறையோட தான் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவு வசதி வாய்ப்பு, அவ்வளவு இறை உணர்வு, இறைத்தன்மையோட இருந்தாலும் எல்லாமே அவங்க எளிய முறையில தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பண்பட்ட மனம் வந்து எப்படி இருக்கும்? இருளை நீக்கும் விளக்கு ஒளிய போல பிரகாசமா இருக்குமா? அப்ப இனியவை கூறல், இன்முக வரவேற்பு, பொறுமையாய் கேட்டல், தகுந்த ஆலோசனை கூறுதல் எழுமெனில் பொருள் வழங்குதல் இவைகள் மூலம் தான் இருள் நீக்கிற ஒளியாகுமா. அப்ப அதை வந்து நம்ம சுவாமிஜி கிட்டே பார்க்கலாம். எப்போதுமே இன்சொல்லும் இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து ஏக வெளியென்றோ நான் துறவு பூண்டேன் அப்படின்னு ஒரு கவியில கூட கடைசியா சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க எல்லாமே எளிமையா தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த தெய்வீக தன்மை வந்ததுனால மனம் வந்து பண்பட்டுருச்சு. பண்பட்டதுனால என்னாச்சு? அந்த முகத்துல வந்து ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சு பிரகாசமா இருக்கிறாங்க. அப்ப நாம தியானத்துல இருந்து நினைப்பது ஒன்றையானா அந்த மெய்ப்பொருளை தான். அதை தவிர வேற எதையும் நம்ம நினைக்க போறது இல்ல. நாம் நினைப்பதாகவும் மறப்பதாகவும் நின்ற மனம் ஒரு மாயையே. அப்ப இந்த பூவுலகத்துல அனைத்துமாகவும் ஆகாயமாகவும் அனாதி காலங்களுக்கு அனாதியாகவும் உள்ளது இறைவன் மட்டும்தான். அப்ப எனக்குள்ளும் அவனுக்குள்ள இருப்பதை உணர்ந்த பின் தான் அவனை நினைப்பது எவ்வனோ. அப்ப அவனை மறந்தால் தானே நம்ம நினைக்க முடியும். அதான் எந்த நேரமும் நம்ம கிட்ட அந்த நினைப்போட தான் நம்ம இருக்கோம். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு சுவாமிஜி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கவியை எடுத்து ஆழமா பார்த்தாலே எல்லாத்துக்குள்ளே இந்த இறைநிலை தான் ஊடுருவி போகுது. அதுக்குதான் ஒரு சித்தர் பாடுவாரு. அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல
பற்றுமின்கள் பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சித்தர் வந்து எவ்வளவு குணர்ந்திருக்காரு பாருங்க. மெய்ப்பொருளாக உள்ள அந்த விஷ்ணுவும் அல்ல, பிரம்மாவும் அல்ல, அடிமுடி காண முடியாத அப்பாலுக்கு அப்பால நிற்பவன் அந்த ஈசன். அப்ப கருமை செம்மை வெண்மை நிறங்களை கடந்து நமக்குள்ள உடலும் உயிரும் விளங்க காரணமாக இருக்க அந்த ஈசனை பெரியதும் இல்ல சிறியதும் இல்ல யாவிலும் நடுவாய் இருக்கும் ஈசனை துரியம் கடந்து நின்று தியானித்தால் நமக்குள்ள அறிவாக இருக்கும் உண்மையை நாம உணர முடியும். அப்ப அந்த கடல்ல வாழும் ஆமை என்ன பண்ணும்? கரையில முட்டையிட்டு மணலால மூடி விட்டு கடலுக்கு சென்று போயிருமா, உள்ள போயிருமா கடலுக்கு அது வேலையை பார்க்கறதுக்கு. பின்னர் அந்த நினைவிலே என்ன பண்ணுமா, அடை காக்க முட்டைகள் பொரிந்து ரூபமாக வெளிவருமா. அங்க இருந்தே அது அந்த மனசால நினைக்குமா, அந்த எண்ணத்தை அங்க போடுமா, எந்த இடத்துல முட்டையை விட்டுட்டு வந்துச்சோ அங்க அது நினைக்குமா. அப்ப அந்த ஆமை ரூபம் அடைய தாய் ஆமையின் நினைவே தான் காரணமானது போல நம் உள்ளத்திலேயும் மெய்ப்பொருளாக விளங்கும் இறைவனை நின்று தியானிப்பதே சிறந்தது. அதுக்குத்தான் நம்மளுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு வந்து துரியாதீதம்னு ஒரு தவம் கொடுக்குறாரு. அப்ப நம்ம எண்ணத்தால தானே உயர்ந்து போறோம். அப்ப அந்த உயர்ந்து போதும் மனம் வந்து எல்லை கடந்து போகுது. அப்ப அத வந்து ஒரு கவியில கூட சொல்லுவாரு ஒரு சித்தர். கடலிலே திரியும் ஆமை கரையிலே ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்து போக ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுளே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. அப்ப அந்த துரியாதீத தவம் முதல்ல நம்ம கத்துக்கும் போது ஒரு புதுசா ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ண பண்ண நம்மளுக்குள்ளே ஒரு பரவச நிலை வருது. அந்த இறை நிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியுது. அதுதான் அந்த தவத்தோட மேன்மையே. ஏன்னா அந்த துரியாதீத தவத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆழ்ந்து மனசை ஒன்றி செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பதிவுகளும் கழிய ஆரம்பிக்குது. மனமும் நம்மளுக்கு தூய்மை அடையுது. அப்ப வாழ்க்கையில நாம எதையோ இழந்து விட்டதாகவே எப்பயும் எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை தேடி தேடி போய்கிட்டே தான் இருக்கிறோம். நாம எதையும் இழந்து விடவும் இல்லை என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுள்ளே எல்லாமே இருக்குது. அன்பு, ஆனந்தம், பரவசம், நிம்மதி, திருப்தி எல்லாமே நாம் உள்ளேயே புதைந்து கிடக்குது. உள்ளே திரும்பி பார்க்க வேண்டியது நம் கடமை. அதை நாம செய்ய தவறி விட்டுதான் இத்தனை சுகமான அம்சங்களையும் உள்ளே இருப்பதை உணராம வெளியே தேடி நம்ம அலையிறோம். அப்ப மனம் இன்பத்தில் இருக்கும்போது சிந்திக்க மாட்டேங்குது. இன்பத்தை துய்ப்பதிலேதான் மயங்கி தன்னை இழந்து விடுகுது. அப்ப அதையேதான் மாயைன்னு சொல்லி ஞானியெல்லாம் சொல்றாங்க. அப்ப உலகியல் வாழ்வில் ஒன்றிவிடும் மனிதன் பக்தி மிகுந்தவனை போல வேடமிட்டு மரண பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால முற்றிலும் துறந்த ஞானியோ மரண பயம் இல்லாம காட்சிகளை கண்டு அவன் பயப்படுறது இல்ல. அவனுக்கு வந்து கோலங்கள் அந்த என்ன சொல்றது ரோபோ போல தெரியுதான். ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து ஞானிக்கு வந்து எந்த இதுவும் பயம் கிடையாது. மரணத்தை பத்தி பயம் கிடையாது. இப்ப இந்த நிதர்சனம் தான் அவங்களுக்கு உண்மை. அவங்க எதிர்காலமோ கடந்த காலமோ எதையும் அவங்க அடைய போறது இல்ல. முக்காலம் வரைந்த ஞானி அவங்க. இப்ப அவங்களுக்கு இந்த நிமிஷம் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்திலே இருப்பாங்களாம். அதுக்குதான் குதம்பை சித்தர் ஒரு வரியில சொல்லுவாரு. காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி. அப்ப அந்த ராமாயண காவியத்துல என்ன நடந்துச்சு? அப்ப அந்த ராமாயண காவியத்தின் நாயகி சீதை என்ன பண்ணா? பொன்மான் வேணும்னு கேட்டு ஆசைப்பட்டா இல்லையா? தனக்கு முன்னாடி போன மான் பொன்மான் சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டா. ஆனா எங்கேயாவது பொன்மான் இருக்கான்னு அவ கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்திருந்தா அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த மான் வந்து நல்ல வைரம் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வரவும் அப்படி ஒரு பொன்மான் வரவும் அது மான் எனக்கு பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்ப அதை பிடிக்கதான் தன்னோட கணவரை போயிட்டு அனுப்ப சொல்ற. அப்ப கூட தன்னோட மைத்துனன் பிடிச்சிட்டு வர மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இவ என்ன சொன்னா? நாயகனே பற்றுக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவன் வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டா. அதனாலதான் அந்த மான் அவர் பிடிக்க போனாரு. அதுலயும் அவ தப்பு பண்ணாங்க. தன்னோட விழிப்பு நிலையை மறந்தா. சரி, தன்னோட மைத்துனனை காவலுக்கு வச்சுட்டு போனாங்களே அவர் வந்து ஒரு கோடு போட்டாரு, நீ இதை தாண்டாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை தாண்டாம விடுக்கணும். அப்பயும் இவ என்ன பண்ணா? அங்க வந்து முனிவர் வேடத்துல வந்த ராவணன் வந்து பீச்சான் தேகி பகவ அப்படின்னு கேட்கவும் முனிவர் தான் வந்து நம்ம கிட்ட பிச்சை கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சு அந்த கோட்டை தாண்டி வந்தா. தாண்டி வந்ததுனால என்ன விளைவு நடந்துச்சு அவளுக்கு? அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த கதையில இப்ப சொல்ல வேண்டாம். ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடமான விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம எப்பயுமே விழிப்பு நிலையோட இருக்கணும். அந்த விழிப்பு நிலை தாண்டும் போதுதான்
அவ அவ்வளோ துயரப்பட்டா. 14 வருஷம் வனவாசம். நிறைய சொல்லணும்னா துயரமெல்லாம் அவ வாழ்க்கையில பட்டா இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் தான். அப்ப அந்த மாரி நம்ம எப்பயுமே விழிப்பு நிலையோட இருக்கணும். எதையும் கண்டு மயங்கக்கூடாது. அது சரியா, தப்பாங்கிறது சிந்திக்கிற ஆற்றல நம்ம அங்க வளர்த்துக்கணும். அப்ப இந்த ஐம்புலன்களுக்கு தான் மனம் எப்பயுமே அடிமையா இருக்குது. ஆசைகள் மனச விடாம கெட்டியாக பிடிச்சு கொண்டிருக்குது. அப்ப இந்த மனச இதுல இருந்து நம்ம விடுபட்டு வர முடியல. இவைகள்ல இருந்து மனம் விடுபட முடியுமானா, அதிலேயே திளைத்து ஊறி கிடக்குது. இந்த பட்டத்திலிருந்து பந்த பாசங்கள்ல இருந்து விடுபட்டவன் தான் ஞானி வந்து மோன நிலையில் அந்தரத்துல இருப்பானாம். அப்ப அந்த மோன நிலை என்பது என்னன்னா, எதைப் பற்றியும் சிந்தனை இல்லாம மௌனமாக இருக்கும் நிலைதான். அந்த நிலையில் எவராலும் எட்ட முடியாத அந்தரத்தில் ஞானி இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு உபாயங்களும் தந்திரங்களும் வேண்டியதில்ல அப்படிங்கிறாங்க ஞானிகள் வந்து. அப்ப அத வந்து குதும்பை சித்திரை தான் அந்த பாட்டுல சொல்றாரு. ஏன்னா அந்த மனசுக்கு நிறைய நான் அவரோட கவிகள தான் நிறைய எடுத்துக்கிட்டேன் கோடிட்டு காட்டுறதுக்கு. "அந்தரம் தனில் அசைந்தாடும் முக்தர்க்கு தந்திரம் ஏது கிடைக்குதம்பாய் தந்திரம் ஏது கிடை." அப்ப நம்ம வந்து என்னதான் மேல இருந்தாலும் நம்மளுக்கு தந்திரமெல்லாம் தேவையில்ல. மனச வந்து நம்ம மூலமா நம்ம அடக்கி ஆண்டு, அந்த மௌனம் இருந்து இருந்து மௌன பயிற்சியின் மூலமாக மனச வந்து நம்ம பண்படுத்தணும். அதுக்கு தான் அந்த கவியில சொல்றாரு. அப்ப மனதால் வாழ்பவன் தான் மனிதன். மனம் எப்பொழுது நிறைவடையும்னு கேட்டீங்கன்னா, கால்நடைகள் போலதான். கால்நடையருக்கு ஐயறிவு. ஆனா அவை இரைப்பை நிரப்பினால் நிறைவடையும். ஆனா மனிதன் அப்படியா? இரையாகிய மனம் நிரம்பினால் மட்டுமே நிறைவடைவான். அவனுக்கு எவ்வளவு குடுத்தாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா மனிதனோட இயல்பு அதுதான். அப்ப பரிணாமத்துல ஆறறிவு பெற்ற மனிதன் தன் நோக்கமே உயர் அறிவும், மெய்ப்பொருளை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்வதற்கு தான். அப்ப மனமானது தெரிந்தது சேமிப்பு கிடங்கு. அதாவது விஷய ஞான அறிவு கொஞ்சமாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிந்தது எச்சம்தான் உண்மையை கண்டறியாது. மனம் தோற்றுவித்த, உருவகப்படுத்திய சின்னங்கள் அத்தனையும் மெய்யல்ல. தெரிந்ததை மரபு வழியாக, பாரம்பரியமாக பிடித்து, காலகாலமாய் இப்பொழுதும் குரங்கு பிடியில் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது தான் இந்த மனம். அப்ப சமநிலையற்ற, நடுநிலையற்ற நிதான புத்தியால ஆரோக்கியமற்ற, தெளிவற்ற, தெள்ளறிவற்ற, புனிதமற்ற பாரபட்சத்தோட தான் பல லட்சம் வருடங்களாக அனுபவ பதிவுகள் நம்மளுக்கு கட்டுண்டு கிடக்குது இந்த மனசால. அப்ப எங்கேயும், எதிலையும், எக்காலத்திலையும், எல்லாவற்றிலையும் பிரிவினைப்படுத்துவதும், மன சுதந்திரம் பெறாமல், சுதந்திரமற்று கடந்த கால கற்பனைகள் விளைவாக நிலையற்ற தகவல் அறிவால் நிரப்பப்படுகிறது இந்த மனம். எதையோ அடைய, எங்கேயோ செல்ல, என்னவோ வேண்டுமென்று சின்னஞ்சிறு வயதிலிருந்தே தன்னை கட்டுண்ட நிலையில் பழக்கப்படுத்திக் கொள்ளுது இல்லையா? நம் மனம் என்னது? ஒரு பாராசூட் போலதான். திறந்திருந்தா மட்டுமே அதை உபயோகப்படுத்த முடியும். கவலைகளற்ற மனம் வேணும். ஆசைகளற்ற இதயத்தோட பயிற்சியை தொடங்கணும். அதுக்குத்தான் மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு முறையான உடற்பயிற்சி, முறையாக காயகல்பம், அகத்தாய்வு, அகத்தாய்வுல அகத்தவம், அகத்தாய்வுல அருகுண சீரமைப்பு. அப்ப இதையெல்லாம் செஞ்சாதான் மனசை வந்து நம்ம செம்மப்படுத்த முடியும். அதுதான் வள்ளுவ பெருந்தகை கூட சொல்லுவாரு. "தன்னெஞ்சறிவது பொய்யற்க" அப்படின்னு ஒரு குறள் சொல்லுவாரு. தான் உள்ள அறியாமல் பொய் சொல்ல முடியாது மனசுக்கு. மனம் எப்போதும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாதான் நடந்துக்குது. மனம் அறியாம எதுவும் நம்மளுக்கு நடக்காது. அப்படிப்பட்ட மனசை தூய்மை எப்படி நாம பாதுகாக்கிறது? கள்ளம் இல்லா மனச எப்படி கட்டி காக்கணும் தெரியுமா? தூய்மையான மனதில் தான் உண்மையான உறவு கொழுந்து விட்டு வளருமா. அன்பின் ஆக்கிரமிப்பில் மனதை வைத்துக் கொள்ளணும். அதற்கு அமைதியான மனம் வேணும். எப்பயுமே மனசுல வந்து ஒரு அன்பு வேணும் நம்மளுக்கு. அன்பு சுரந்துகிட்டே இருந்தாதான் அங்க அமைதி கிடைக்கும். அப்ப அமைதியான மனசாலதான் ஒருவரை வாழ்த்த முடியும். அந்த வாழ்க வளமுள்ள தாரக மந்திரத்தை சரியான முறையில நம்ம செயல்படுத்த முடியும். அப்ப அமைதியான மனம் வேணும். நாம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போதுதான் நம்மளால வாழ்த்த முடியும். எப்போதும் வாழ்த்தி பழகி கொண்டால் மனம் அமைதி நிலைக்கு திரும்புவது சாத்தியம்னு சுவாமிஜியே சொல்றாங்க. அப்ப தியானம் எதுக்கு? அமைதி நிலையில இருக்க உதவுற ஒரு பயிற்சி தான். அப்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து நம்ம விடுபடணும். கோபம் வரும்போது ஏன் கோபப்படுறோம்? எதுக்கு கோபப்படுறோம்? கோபப்படக்கூடிய நிகழ்வுக்கு நாம எந்த வகையில காரணம்? அந்த நிகழ்வுக்கு நமக்கும் எந்த வகையில சம்பந்தம் இருக்கு? ஒரு கணம் எண்ணி பார்த்தா நாம கோபப்படுறது அனாவசியமானதுன்னு அப்ப நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து திருப்பி விடலாம். அப்ப மனம் சாந்தமாவதற்கு வழி நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்ப அந்த வகையில பார்க்கும்போது, இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு கதை. அதாவது தாயுமானவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. "கல்லாரை ஏமாற்ற கற்றதொரு வித்தை" அப்படின்னு கல்விய பத்தி சொல்றாரு. அதாவது எப்பயுமே வந்து நம்ம வந்து பலவீனமா இருக்கக்கூடாதாம். "நம் மனம் கெட்டா நம் வாழ்வே கெட்டுரும்" அப்படிங்கிறாரு. அப்ப நம்பிக்கையே பலம், பலம், பலவீனமே மரணம்னு விவேகானந்தர் கூட சொல்றாரு. அப்ப அதுக்கு ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்காவுல வந்து நாஷ்வில் நகரத்துல வந்து வாழ்ந்து வந்தாராம். ஒரு நடுத்தர குடும்பத்த சேர்ந்த டாம் லாண்டின்னு ஒரு சாதாரண வேலை செய்ற ஒரு தொழிலாளி. அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து தொண்டையில வலி. அப்ப அங்க போய் அவர்ட்ட டாக்டர்ட்ட காமிக்கிறாரு. அப்ப மெடர்ன்னு ஒரு டாக்டர் வந்து பார்க்குறாரு. லாண்டியின் அந்த தொண்டைய பார்த்துட்டு, "உங்களுக்கு வந்து நெறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் லேபுக்கு போய் வந்தா தான் நான் சொல்ல முடியும்." அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப வலி எத்தன நாளா இருக்குன்னா, "கொஞ்ச நாளா தான் எனக்கு வலி இருக்கு." அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்ப அவர்ட்ட கேட்குறாங்க, "நீங்க பீடி, சிகரெட், மதுப்பழக்கம் அதெல்லாம் இருக்கான்னு?" கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நானே ஒரு கூலி வேலையில செய்றவன். எனக்கு அந்த பழக்கம் செய்றதுக்கெல்லாம் வசதி கிடையாது. அதனால நான் உண்மையா தான் இருக்கிறேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சரி நீங்க போயிட்டு வாங்க. 2 நாள் கழிச்சு வாங்க. உங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் குடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இவர அனுப்புறாங்க. அப்ப இவர் போயிட்டுறாரு. 2 நாள் கழிச்சு திருப்பி அதே டாக்டர்ட்ட அவர் வர்றாரு. அப்ப டாக்டர் வந்து பார்த்துட்டு, "உங்களுக்கு வந்து குழாயில வந்து புற்றுநோய் வந்திருக்கு. அது ரொம்ப முத்தி போயிருச்சு. அதனால சிகிச்சையெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாது." அப்படின்னு அவர சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப அவருக்கு வந்து நம்பவே முடியலையாம் அந்த லாண்டிக்கு வந்து. எனக்கு அப்படி அந்த நோய் எப்படி வரும்? நம்மகிட்ட தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே! எப்படி அந்த நோய் வந்துச்சு? அப்படின்ட்டு அவர் வந்து திருப்பி திருப்பி டாக்டர கேட்கிறாரு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, "இது வந்து எல்லாருக்கும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உடம்புல சில காரணங்களால கூட வரலாம். நீங்க கெட்ட பழக்கம் இல்லனாலும், வேற ஏதோ ஒரு காரணத்துல கூட வந்திருக்கலாம்." அப்படின்னு அவர சமாதானம் பண்ணி அவர அனுப்புறாங்களாம். அப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல வரும்போது வந்த அந்த மனசு இதா இருந்தவரு, அவங்க டாக்டர் சொன்ன பதில கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாராம். ஐயோ! நம்மளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சா? இத குணப்படுத்த கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே! ரொம்ப முற்றிய நிலையில இருக்குன்னு சொல்லிட்டாங்களே! அப்படின்ட்டு அவரு கிளம்பி போயிட்டாராம். அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நம்மளுக்கு மனசுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் கேட்டோம்னா, நம்ம அதிலயே உடைஞ்சு போயிருவோம் இல்லையா? அப்ப அதே மாரி அவரும் கொஞ்ச நாள் ஆனோனே என்ன பண்ணாராம், அவரு இறந்து போயிட்டாராம். இறந்து போனோனே, அப்ப அவர சுத்தி இருந்த அவங்களோட உறவினருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சாம். இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. ஆனா டாக்டர் சொன்ன அந்த புற்றுநோய்ன்னு ஒரு விஷயம் தான் இவர் மனச பாதிச்சுச்சு. இதுக்கு எதனால இவர் இறந்தும் போயிட்டாரு. இவர திருப்பி நம்ம வந்து மரபணு சோதனைக்கு கொண்டு போகலாம். அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அமெரிக்கால வேற ஒரு டாக்டர்ட்ட ப்ரூஸ் லிப்டன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு அந்த நோய் இருக்குதா இல்லையான்ட்டு அவரோட மரபணுவ வந்து சோதனை பண்ணாங்களாம். அப்ப சோதனை பண்ணதுல என்ன பண்ணுச்சாம், அவருக்கு வந்து எந்த நோயுமே இல்ல. உணவு குழாயில வந்து சாதாரண ஒரு புண்ணு தான் வந்திருக்கு. டாக்டர் வந்து தப்பான ஒரு இது சொன்னதுனால, அவருக்கு அந்த அந்த பயத்திலேயே, "ஐயோ! எனக்கு கேன்சர் வந்துருச்சே" அப்படிங்கிற அந்த மரண பயத்திலேயே அந்த மனம் வந்து உடைஞ்சுட்டாரு. அதனால தான் அவருக்கு மரணம் வந்துச்சு. அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அப்ப அதே மாரிதான். அப்ப நம்ப வந்து நல்லா இருந்தா கூட மனசு தான் காரணம். இப்ப நான் நல்லா இருக்கேன், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எல்லாம் முடியும், என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னால இதெல்லாம் சாதிக்க முடியும், என்னால முடியாத ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே மனசுக்கு ஒரு ஒரு அழுத்தம் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி குடுக்க குடுக்க தான் நம்மளுக்கு வந்து அந்த மனசுக்கு ஒரு நல்ல பயிற்சி அங்க கிடைக்குது. இப்ப நம்ம இதுல புராண கதையில எல்லாம் நெறைய பார்த்திருப்போம். மார்க்கண்டேயன் கதை அதெல்லாம் நம்ம நெறைய பார்த்திருக்கோம். அப்ப அதே மாரிதான் இதுவும். அப்ப மனசுக்கு வந்து எப்பயுமே ஒரு பயிற்சி குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, வந்த மரணம் கூட நம்மள விட்டு தூர போயிடும். ஏன்னா, அந்த மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மனம் உறுதியா இருந்துச்சுன்னா, உடம்பு உறுதியா இருக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, மனசுக்கும், உடம்புக்கும் நெறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம இது பயிற்சிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். நெறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப அதே தான் மகரிஷி இன்னொரு கவிதையில சொல்றாரு. "மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாகும். மனம் உயிர் வெளியினில் மறைவித் தோய்ந்திட. மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே." மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனமது இயற்கையரின் மாபெரும் நிதியலோ. மனவதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம்.
மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு கேக்குறாங்க மகிழ்ச்சி. அப்ப உண்மைதானே பல கோடி பிறவி எடுத்து வந்திருக்கோம். அப்ப எல்லாத்துக்கும் எது காரணம்னா இந்த மனசுதான் காரணம். அப்ப மனச வந்து நம்ம இந்த உயிரில் ஒடுக்கி அறிவு என்ற நிலை விரிவடும் போதுதான் உயர்வான தெய்வீக எண்ணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி நம்ம தெய்வீக எண்ணங்களை நம்ம நம்மளுக்குள்ளே போட்டு நம்ம அந்த மனசை நம்ம அடக்க நினைக்காம அது போக்குல விட்டு அதை நம்ம பக்கத்துல கொண்டு வந்து அந்த மெய்ப்பொருளை நம்ம உணரும் போதுதான் அது நம்மளுக்குள்ள இறப்பும் இல்ல, பிறப்பும் இல்ல. அதுவே மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு நம்மள வந்து கொண்டு போக ஆரம்பிக்குது. அப்போ மனம்ங்கிறது வந்து ஒரு இயற்கையோட பெருநிதின்னு மகிழ்ச்சியே சொல்றாரு. அப்ப இந்த மனச வச்சுதான் நம்மளுக்கு மனவளக்கலை பயிற்சின்னு ஒரு பயிற்சியே குடுக்குறாங்க சுவாமிஜி. அப்படி பார்க்கும்போது, அப்ப இந்த மனவளக்கலை பயிற்சிகள் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷங்கள் தான். எதுவுமே நம்மளுக்கு அளவிட முடியாது. அதுக்கு என்ன விலைன்னு தீர்மானிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பயிற்சிகள நம்மளுக்கு சுவாமிஜி குடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள நம்ம முறையா செஞ்சாலே போதும். இந்த மனச வச்சு எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். ஆனா எதுக்குமே வந்து மயங்கக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றது? சமுதாயத்துல நெறைய போலியான இதுதான் நெறைய உலாவிக்கிட்டு இருக்குது. நெறைய போலியான தகவல் தான் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. அதெல்லாம் போகக்கூடாதுக்கு தான் மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு இவ்ளோ பயிற்சிகள் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த பயிற்சிகள்லாம் நம்ம முறையா செஞ்சா, எப்பயுமே விழிப்போட இருந்து, விழிப்பு நிலையில இருந்து, அது என்னான்னு நம்ம கவனிச்சுட்டு வந்தா, இந்த மனசோட மயக்கத்துல போகாம, நம்மள அந்த இறைநிலை உணர்வு தன்மைக்கு நம்மள கொண்டு போகலான்னு சொல்லி, குறைகள் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கின்றேன். நிறைவாக இருந்தால் அத்தனைக்கும் குருமகானுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி, சிந்தனை செய்மடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும் கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், வியப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லி, என்னோட இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி.